நர்மதா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஹிட் லிஸ்ட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் இளம் நாயகன் விஜய் கனிஷ்கா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் விஜய் கனிஷ்கா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹிட் லிஸ்ட் படம் வந்து ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கே நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். நான் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்றது எண்ணம் தான் என்கிட்ட இருந்தது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் மூலியமாகவும் நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் சொல்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அஸ் அ ஹீரோவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கீங்கன்றப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துக்காக என்ன மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்கணுமோ அப்படி தான் இருக்கணுன்றது ப்ரிப்பரேஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஒரு வாய்ப்புக்காக நம்ம தேடும் போது அது சரியாக அமையாது. நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் சந்திச்சிருப்பேன். கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, திரும்பி கால் வராது. நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பேன். அது சில இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதையும் என்னை வந்து ப்ரிப்பரேஷனாக எடுத்துக்கிட்டு டான்ஸ் கிளாஸ், ஃபைட்ஸு, ஆக்டிங் ட்ரைனிங் இதெல்லாம் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரைனிங்கில் நான் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த 6 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை. அந்த 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுவான்றது இருக்குல்ல, அதுதான் என்னுடைய ப்ரிப்பரேஷன். ஓகே, எங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப ஷாக்காக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பெரிய டேரக்டரோட பையன் வந்து 6 வருஷமா ஒரு படத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு பர்சன் உள்ள வர்றாங்க சினிமாக்குள்ள அப்படின்னா அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிறப்போ எவ்வளவு பெரிய டைரக்டரோட சன் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் ஏன் சார் வந்து அப்பாவோட பேரையோ இல்லை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லை நீங்களே பண்ணுங்கப்பா எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கலையா சார்? எல்லாமே கேட்டு பார்த்தாச்சு, எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் சௌத்ரி சார் கூட சொல்லியிருந்தாரு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் வந்து அப்பா டைரக்ட் பண்ணனா ஒரு படம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் அப்பாவுக்கு அந்த மென்டல் ஸ்டேட்ல இல்லை டைரக்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல டெஃபினெட்லி பண்ணுவாரு. பட் இப்போதைக்கு இல்லாதனால வந்து எங்களால் அது பண்ண முடியல. மோரோவர் அப்பாவுக்கு இன்னொரு ஃபீலிங் என்னன்னா, இப்போ அவரே என்ன டைரக்ட் பண்ணனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருப்போம் 2 பேரும். ஒழுங்கா வேலையை வாங்க முடியாது. அவனும் கொஞ்சம் ஜாலியா இருப்பான், நானும் பையன் சொல்லி சில 2-3 ஷாட்ஸ்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெளியில போய் வேலையை கத்துக்கோ, அப்பதான் உனக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு தெரியும், அப்பதான் வேலை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்பாவும் வெளியில போய் வேலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. வெளியில போய் வேலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ எந்த ஒரு நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம நேசிச்சாலும் அதில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், அப்போதான் அது ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியும். அப்பாவோட படங்களை பார்த்து நடிக்கணும் சினிமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சா? எப்படி உங்களுக்கு இந்த சினிமான்ற ஒரு ஆசை வந்துச்சு? ஐ திங்க் ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும். நானும் அப்பாவும் எல்லா வீக்கெண்டும் ஒரு டிவிடி ரெண்டல் ஷாப்புக்கு போவோம், டிடிகே ரோட்ல இருக்கிறது. அங்கே எல்லா விதமான வேர்ல்ட் மூவிஸ், இரானியன் ஃபிலிம்ஸ், இங்கிலீஷ் மூவிஸ், இது எல்லாமே ரெண்டல் வாங்கிட்டு நானும் அப்பாவும் வீக்கெண்டு ஹோம் தியேட்டரில் வந்து உட்காந்து பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ் சினிமா போய் தியேட்டரில் பார்த்துருவேன். பட் மற்ற எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து நானும் அப்பாவும் ஒன்றா உட்காந்து பார்ப்போம். அந்த படத்தில் டைசெக்ட் பண்ணி எந்த சீன் ஒர்க்காக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா ஆக்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் அப்பாவும் பேசுவோம். அதுல இருந்தே ஒரு சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஒரு டைரக்டர் ஆயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஸ்டேஜ்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுவேன். ஸ்கூல் காலேஜஸ்ல கல்ச்சுரல்ஸ் வந்து மைமிங், நிறைய வெரைட்டி ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஆடியன்ஸ்ட்டு இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அது தனி ஒரு ஹை ஒரு பூஸ்ட் கொடுத்தது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர்னு சொல்லி அங்கே முடிவு பண்ணது தான். சூப்பர். ஸோ வந்துட்டு ஒரு 6 வருஷ ஸ்ட்ரகிள், அப்பாவோட பேரை யூஸ் பண்ணாமல் ஒரு படம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த போராட்டத்துக்கு பிறகு ஹிட் லிஸ்ட் படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதான் 6 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஒரு 7th இயர் பிகினிங்ல வந்து அப்பா ஒரு நாள் கேட்டாரு, யூஎஸ்க்கு போய் ஏதாவது ஐடி ஜாப் ஏதாவது பண்றியா அப்படி கேட்டாரு. பட் எனக்கு ஒரே ஒரு வருஷம் கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா, ஒரு 1 more year ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. அந்த 1 year ட்ரை பண்ணும்போது எதிர்த்து அப்பா ஒரு நாள் ரவிக்குமார் சார் மீட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரவிக்குமார் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி பையன் என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்பா கேட்டிருந்தாரு. இப்போ தான் ரவிக்குமார் சார் வந்து நான் என் ப்ரொடக்ஷன்லேயே வந்து 2 படம் பண்ணுறதா இருக்குது. ஒன்று வந்து கூகுள் குட்டப்பான்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் கொஞ்சம் பெண்ணோட ரீமேக், இன்னொரு படம் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்.
வேணா அந்த படத்துக்கு வந்து உங்க பையனை நான் லான்ச் பண்றேன் அப்படின்னு ரவிக்குமார் சார் சொன்னாரு. ஸோ அந்த 1 year கேப்ல அந்த போல்டான டிசிஷனால தான் இன்னைக்கு ஹிட் லிஸ்ட் மூலியமா ஹீரோ இருக்கேன். இல்லைன்னா யூஎஸ்ல ஏதாவது ஐடி வேலை பார்த்துட்டு இருப்பேன். சூப்பர். ஹிட் லிஸ்ட் படம் உங்களுடைய முதல் படமா கிடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு லக்கியா ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்பவே லக்கி, அதை வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ காஸ்ட் நான் மட்டுமே இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் காஸ்ட் இருக்கு. சரத் சார், சமுத்திரகனி சார், கௌதம் மேனன் சார், சித்தாரா மேம், ரெடின் கிங்ஸ்லி, முனிஷ்காந்த் சார், அபி நட்சத்ரா, ஐஸ்வர்யா தத்தா, ஸ்மிருதி வெங்கட், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ காஸ்ட் மத்தியில் நான் வந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட நடிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ட்ரூலி லக்கி. சூப்பர். எங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது இதுதான் ஃபீல் ஆச்சு. இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளத்துக்கு மத்தியில ஒரு புதுமுக நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லவே இல்லை எங்கேயுமே எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு இருந்திருக்கும்ல மனசுக்குள்ள, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ ஆர்டிஸ்டுக்கு மத்தியில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? ஆமா, கண்டிப்பா ஒரு பயம் இருந்திருக்கும்ல. அதுதான் நிறைய பேர் கேட்டாங்க பயமா இருந்ததா அப்படின்னு. பட் அது பயம் என்னைக்குமே நான் எடுத்துக்கல, ஒரு ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம சொதப்பிட்டோன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டேன். அவங்க முன்னாடி நடிக்கும் போது அவங்களே நிறைய விஷயம் கைட் பண்ணுவாங்க. நம்ம தான் வெளியில இருந்து அவங்க சுப்ரீம் ஸ்டார் சரத் சார் கொஞ்சம் பயமா இருக்கும் அப்படின்றது நம்ம தான் நினைச்சுப்போம். ஆனால் அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு ஆக்டர்ஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேலை மட்டும் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் இருந்தது. ஓகே. ஸோ நாங்கள் அதே மாதிரி வந்து ப்ரிவியூ ஷோ வந்து போட்டு காட்டும் போது ப்ரெஸ் பீப்புளுக்குலாம் வந்து அப்பா இடையில வந்து இன்டர்வல்ல வந்து பேசினாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு விக்ரமன் சார் பார்க்குற மாதிரி இல்லைங்க, விக்ரமன் சார் படமே பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ ஹிட் படம் கொடுத்திருந்தா கூட அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் படத்தை ஃப்ரேம்ல பார்க்கும்போது அந்த கண்ணீர் மல்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து எங்களுக்கே கொஞ்சம் லைட்டா எமோஷன் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்? எனக்கே எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நான் அப்பா அழுகுறது பார்க்குறேன். அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி. சில வாட்டி ஃபீல் பண்ணுவார், பட் என்னைக்குமே காமிச்சிக்க மாட்டார். அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு பர்சன். அன்னைக்கு வந்து ஏதோ பையனுடைய ஃபர்ஸ்ட் படம், ஆடியன்ஸ் எப்படி அது எக்ஸெப்ட் பண்ண போறாங்க, ப்ரெஸ் எப்படி எக்ஸெப்ட் பண்ண போறாங்கன்றதுனால நர்வஸ் ஆயிட்டாரு. ஸோ அப்படியே அவர் அழுதது வந்து எனக்கே கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம அப்பா வந்து அழுதாருன்னு. பட் ஓகே, ஃபைன், பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகே. அதே மாதிரி வந்து நாங்கள் படம் பார்க்கும்போது பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லா சீனுக்கும் வந்து டூப் வச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு. இருந்தாலும் வந்து ஒரு சீன் கூட வந்து டூப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டண்ட்டுமே வந்து நீங்க தான் பண்ணீங்களாமே. ஏன் ஸ்டண்ட்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்களா? ஆமா, ஸ்டண்ட் வந்து பவர் பாண்டியன் மாஸ்டர் கத்துக்கிட்டேன். மோரோவர் இந்த படத்தை நீங்க பொறுத்த வரைக்கும் சண்டே போட தெரியாதவன் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இப்போ அடிச்சு அப்படியே ஒரு பொசிஷன்ல நிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு ஸ்டைலிஷான ஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல. ஏன் ஒரு ஈகாக்கா கூட ஹர்ட் பண்ணாத ஒரு மனிதர் தான் இந்த படத்துல. அப்படி ஒருத்தன் வந்து சண்டை போடும் போது எப்படி இருக்கும்? ஸோ ரியலிஸ்டிக்கா என்னெல்லாம் பண்ணுவான், சுத்தி இருக்க பொருட்கள் என்ன யூஸ் பண்ணி திரும்பி சண்டை போடுறான், அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ஷாட்ஸ் வந்து டூப்பே இல்லாம பண்ணதான் நல்லா இருக்கும்ன்றது ஃபைட் மாஸ்டர்ஸும் விரும்பினாரு அண்ட் டைரக்டர்ஸும் விரும்பினாங்க. நானே டூப்பே எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய ஷாட் வந்து ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும். டூப் பண்ணிட்டேன்னா அது சிஜி பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குல்ல. ஸோ நானே பண்ணதுனால லைவ்லியா கிடைச்சது நிறைய. ஓகே, ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா வந்து சினிமாவுக்கு ஃபேஸ் ரொம்ப முக்கியமே. பல அடிகள் மூஞ்சில வாங்குனீங்களாமே நீங்க? ஆமா ஆமா கரெக்ட். அந்த பாயிண்ட்ல நான் யோசிக்கல. ஏன்னா கரெக்ட் நீங்க சொல்றது. இப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் ஒருவேளை அது பண்ணிருக்கூடாதோ அப்படின்னு. மேபி அடுத்த, ஏன்னா அப்பாவே சொல்லிட்டாரு அடுத்த படத்துல எல்லாம் இந்த மாதிரி மூஞ்சி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாத, லைஃப் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா. அப்படி ஃபேஸ் போய் ஒரு பிளைவுட்ல இடிக்கும் போது இங்க வெட்டு வாங்கி அப்படியே பிளட் ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஷூட்டிங் ஒரு 5 minutes ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு ஆதி தான் வந்து பாத்துக்கிட்டான். ஆதியும் மிஸ்டர் பாண்டியராஜன் மேக்கப் மேன் ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டாங்க. சார் 5 minutes தான் பிரேக் ஆச்சுன்னு சொல்றீங்க. மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட டேட். மத்த ஆர்டிஸ்ட்னா half day 1 day பிரேக், ஃபுல் பிரேக். பட் அப்படி அதான் ஃபர்ஸ்ட் படம்ல நம்ம வந்து நம்மனால ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் வேணான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய அது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் தான் இங்க வருது. பின்னாடியும் ஒரு ஆணி குத்தி பிளட் வந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்டண்ட் பண்ணும்போது நடந்தது. நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தாங்க. அதையும் தாண்டி டூப்பே எல்லாமே பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஓகே, நீங்க வந்து ஹிட்லிஸ்ட் படத்துல என்ன மாதிரியான ஒரு ஆக்டரா இருந்தீங்க? டைரக்டர் சொல்றதை மட்டும் சமத்தா கேட்டு பண்ற மாதிரியான ஒரு ஆக்டரா, இல்ல வந்துட்டு என்னோட இன்புட்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பேன், இன்னோவேட்டிவா வந்து டைரக்டர் அசந்து போற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டரா நீங்க? ரெண்டுமே தான். ஏன்னா எனக்கும் பல இன்புட்ஸ் தோணும். அப்போ வந்து சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். டைரக்டர்ஸ்ட்டு சொல்லுவேன், இது இப்படி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும், இப்படி ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி நானும் ஒரு டேக் எனக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டேக் பண்ணி அதுவும் ஓகே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தாங்க. அதுக்கு டைரக்டர்ஸும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்ன்ற ரிலேஷன்ஷிப் இல்லாம பிரதர்ஸ் மாதிரி இருந்தனால அதுக்கும்
நிறைய ஸ்பேஸ் இருந்தது எனக்கு. ஸோ அந்த கொடுத்த ஃப்ரீடம்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த டேரக்டரே வந்துட்டு செம்மப்பா அப்படின்னு சொன்ன சீன் என்ன சீன் அந்த சொல்லுவீங்க? ஃபைட் சீன் தான். ஃபைட் சீன் தான். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் அப்பாவியா இருக்கலாம்னு ஃபீல் பண்ணாங்க. பட் நான் திரும்பி அடிக்கும் போது அது ரொம்ப அப்பாவியா இருந்தா அது ஆர்டிஃபிஷியல் ஆயிடும். நான் ஒன்று பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி I did one thing and I think it worked out well. நீங்க பார்த்திருந்தா தெரியும். ஓகே. சூப்பர். நாங்க வந்து படத்துல பார்த்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்டான ஒரு சமத்து பையனா இருந்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஓவர் ஆகுற ஒரு ரகட் பாய் மாதிரியான கேரக்டரா நீங்க, இல்ல எப்பவுமே இதே மாதிரி சாஃப்டா சாந்த சுரூபனா இருக்கிற ஒரு எப்பவுமே நான் ஒரு chocolate ரகட் boy-ஆ? பாய் தான். ரகட் பாய் தான் ரகட் கொஞ்சம். பாய் தான். Rugged ஆமா. தான். பாக்குறதுக்கு அப்படி இல்லையேங்க. அப்படி இல்ல, அதுதான். ஐயோ இல்ல சார், எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் இல்ல, சார். வாட்ச் சரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுலயே தெரியுதுல. கேட்க சரி, மாட்டோம். அதே மாதிரி இப்போ நாங்க வந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோம், இல்ல ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் இல்லைன்னா வெஸ்டர்ன் டான்ஸர் அப்படின்னா, கிளாசிக்கல் டான்ஸரை கூப்பிட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பரதம் ஸ்டைல்ல தான் வரும். அந்த மாதிரி நீங்க ஸ்டண்ட் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன் ப்ராப்பரா அப்படின்னு சொன்னீங்க. பட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட்டான ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? உங்களுக்கு ஒரு சீன் சொல்றாங்கன்னா உங்களுக்கு அது கத்துக்கிட்டதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடி பாடி வரும். வரும். எஸ், அது எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க இன்னசென்ட் மாதிரி? ஆக்சுவலி நான் வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இது வந்து யூஸ்வலாவே எனக்கு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஏதாவது பண்ணா கொஞ்சம் ஸ்டைலிஷா தெரியும் நிறைய. பட் அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்கா நானும் டைரக்டரும் ஷூட்டுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் டிசைட் பண்ணோம், பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் அது மாத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஷோல்டர் ட்ராப்லேயே பண்ணியிருப்பேன். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஷோல்டர் அப் பண்ணனா ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும் ஸ்க்ரீனில் யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ், அர்ஜுன் ரெட்டி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஷோல்டர் அப்படியே மேலே ஸ்டிஃபாக வச்சுட்டு நடப்பார். சூர்யா சார் பண்ண பல கேரக்டர்ஸ், வாரணம் ஆயிரம்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதவன் ஷோல்டர் ட்ராப்பில் தான் நடப்பான் இயல்பாகவே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த கேரக்டருக்கு. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம். இன்னசென்ட்டாக இருக்கும்போது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வாய்ஸும் டப்பிங்லயும் நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். இப்ப நான் கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ்ல கொஞ்சம் மேன்லியா பேஸ் வாய்ஸ் எடுத்தாலும் அவங்க வந்து டைரக்டர்ஸ் வேணாம், திரும்பி அந்த சாஃப்ட் வாய்ஸ்க்கு போயிடலாம், அதுதான் கேரக்டர்னு சொல்லி அப்படி மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்றத மட்டும் சொல்ல முடியும்? அந்த வாய்ஸ் என் ஃப்ரெண்டு தான். நான் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் கேங்கோட சேர்ந்து படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு வேற இருக்கு. பயங்கரமான கேங்கோ நீங்க. ஆமாமா, அஃப்கோர்ஸ் வீட்டுல இருக்கும் போதோ வெளில இருக்கும் போதோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு உலகமே. அப்பா அம்மான்றது தான் லைஃப்ல. பட் அவங்களுக்கு அடுத்தது நீங்க யாரு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னைக்குமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என் மேல அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு. 6 இயர்ஸா சும்மா தான் இருந்தேன். யாராவது ஒருத்தவங்க கூட வந்து சொல்லியிருக்கலாம், ஏதாவது போய் வேலை பார்த்துட்டு அப்பா அம்மா சம்பாதிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு. பட் 6 இயர்ஸா நீ ஒரு நாள் வருவடா, ஏன்னா நீங்களாம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கோம், டேலண்டட், உனக்குன்னு கரெக்டான கதையும் கரெக்டான ப்ரொடியூசரும் டைரக்டரும் அமைஞ்சதுன்னா அடுத்த லெவலுக்கு நீ கண்டிப்பாக போவேன்றது நம்பிக்கை எனக்கு ஊட்டினாங்க. இந்த நம்பிக்கைனால தான் இன்னைக்கு நான் இந்த படம் மூலியமா ஹீரோவாயிருக்கேன். ஓகே. ஸோ அப்பா வந்துட்டு ப்ரொடியூசர் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட சன் நடிக்கிறதுக்காக ப்ரொடியூசர் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக அப்போ ரவி சார் வந்து ஓகே நான் என்னோட படத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரவி சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன விஷயத்தால ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது? நீங்கள் ரவி சாரை பார்த்தப்போ என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன ஐயோ சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோமான்னு ஒரு நர்வஸ்லாம் இல்லையா? இல்ல, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சார் எனக்கு தெரியும்ல, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அவர் அங்கிள் தான் கூப்பிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து ஆஃபீஸ் உட்காந்தோடனே அங்கிள் கூப்பிடணுமா சார்ன்னு கூப்பிடுமா தெரியலையே. பட் சார் இப்போ வரைக்கும் சார் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். சாருக்கு ஏதோ ஒரு என் மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா சின்ன வயசுல நான் டான்ஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எங்க அம்மா காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்காரு. அண்ட் அப்பாவுடைய பிளட்னால இவன் ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், இந்த வேலையை சும்மாலாம் ஃபேமுக்காகவோ மணிக்காகவோ பண்ண மாட்டான், உண்மையிலே உழைப்பான்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கேட்டாரு ஷூட்டுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு சீன் ஷூட் பண்ணி காமிங்க அப்படின்னு டைரக்டர்ஸ்ட்டு கேட்கும்போது ஒரே ஒரு சீன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணேன். அது பார்த்துட்டு நல்லா பண்றான், நீங்க ஸ்பாட்லேயே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஓகே கொடுத்து. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய அந்த யூடியூப் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நடிக்க வந்துடுறாங்க. நடிக்கிறது அப்படின்றது வந்து ப்ராப்பராக கற்றுட்டு நடிக்க வரதுலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் கற்றுட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கற்றுட்டு போனால் ஈஸியாக இருக்கும்னு நம்பிக்கை. பட் கற்றுக்காமலேயும் சில பேர் அது நல்லா பண்ணுறாங்க.
அது சம் பீப்புள் ஆர் பார்ன் வித் த டேலண்ட் நான் சொல்வேன். புரியுதா? இப்போ எனக்கு எந்த அளவுக்கு அது இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணாலும் கேமராக்கு முன்னாடி நடிக்கும் போது ஒரு டேலண்ட்டும் ஒரு கான்சென்ட்ரேஷனும் தேவைப்படுது. ஸோ முன்னாடியே அந்த ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைராணி மேம் கிட்ட ஒரு 6 months ஆக்டிங் கோர்ஸ் போயிருந்தேன். அதே மாதிரி எல்லா ஸ்டன்ஸும் டான்ஸும் கற்றுக்கிட்டேன். அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. உண்மையிலே நான் சும்மா சொல்லக்கூடாது. ஆல் தோஸ் திங்ஸ் ஹிட்லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% ஆஃப் மை ஷார்ட்ஸ் ஆர் ஆல் க்ளோஸ் அப். ஸோ பக்கத்தில் ஆர்டிஸ்ட் கூட இருக்க மாட்டாங்க, கேமராவை பார்த்து தான் நடிக்க வேண்டியது தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹை லெவல் ஆஃப் இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இன்னொருத்தங்க அந்த கேரக்டராகவே இன்னொருத்தன் டைலாக் சொல்கிற மாதிரி நம்ம நினைக்கணும், டார்ச்சர் அந்த சைடில் நடக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும், டைலாகும் கரெக்டாக சொல்லணும், எக்ஸ்பிரசிவாக இருக்கணும், பாடி லாங்குவேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே கேமரா மட்டுமே முன்னாடி இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதெல்லாம் போனனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே, சரத்மா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சரத் சார் வந்து ரொம்ப ஜாலியான டைப்புங்க. இஸ் வெரி ஜோவியல். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா கேரக்டருக்கு போயிடுவாரு, கட்டுன்னு சொன்னா வந்து கலாய் காமிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் அவரு. நிறைய விஷயங்கள் பேசுவாரு, ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவாரு, அரசியல் பத்தி பேசுவாரு. வெரி வெல் நாலேஜ்ட் பர்சன் சரத் சார். அண்ட் ஐ ஃபீல் ஸோ கிரேட் டு ஆக்ட் வித் ஹிம். ஏன்னா எனக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த படம் சூரியவம்சம் நினைக்கிறேன். when I was 1 year old or 2 years old. அப்ப ஞாபகம் இல்லை, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்டா நம்ம ஒருத்தர் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னைக்கு அவர் என்னுடைய படத்துல என் கூட நடிக்கும் போது ரொம்ப பிளெஸிங்கா இருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஹீரோயின் கூட ஒரு டியூட், ஒரு ஃபாரின் சாங் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மள வந்து ஒரு சாக்லேட் பாய் அழகா கியூட்டா காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படின்றப்ப வந்து இப்படி ஒரு கதைக்களம், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ண போறோம், சாப்பாடுல விரல வெட்டி வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகேவா, இந்த படம் நமக்கு வந்து சக்சஸ் கொடுக்கும், இல்ல நம்மளோட கெரியர்ல வந்து இது வந்து ஒரு பெரிய படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவ் இருந்ததா? அந்த பிலீஃப்னால தான் ஓகே சொன்னேன். ஏன்னா அப்படியும் ஆப்ஷன்ஸ் வந்தது அந்த மாதிரி கதைகள் பண்றதுக்கு. பட் அது யூஷுவல் ஆயிடும். இப்போ நீங்க சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் படம்னாலே எல்லாரும் இப்படிதான், ஒரு டியூட், ஒரு 5 songs, ஒரு காமெடியன், அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு. பட் அந்த படத்துல அவங்களுக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கோன்றது எனக்கு தெரியல. மேபி அந்த சாங்ஸாலேயோ, அந்த காமெடியனாலேயோ, அந்த ஹீரோயின்னாலேயோ, அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரினாலேயோ ஒரு பேர் கிடைச்சிருக்கும். இந்த படம் நான் நடிச்சனால எனக்கு ஒரு தனியா ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் ரீசன். எடுத்த டிசிஷன் ஒரு போல்டான டிசிஷன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஒரு போல்டா டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதைக்கு ஓகே சொன்னேன். நீங்க முறைப்படி கத்துக்கிட்ட எல்லா ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு? எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன், நான் இன்ஜினியரிங் படிச்சேன், அது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்ஜினியரிங் படிச்சது ஹெல்ப்ஃபுல்லா? ஆமா. இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான். எல்லா இன்ஜினியர்ஸ்ட்ட கேட்டானா லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் புக்கை திறந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் வச்சுக்கோங்களேன். இப்போ டைலாக்ஸ்லாம் உட்காந்து ஒப்பிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஒரு 1 week முன்னாடிலாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஸோ மெமரைசிங் ஸ்கில்ஸ் அங்கேருந்து டெவலப் ஆச்சு. ஆக்டிங் கோர்ஸ் பண்ணனால க்ளோஸில் எப்படி நடிக்கணுன்றது எனக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டான்ஸ் பண்ணும்போது பாடி லாங்குவேஜ் அதை எப்படி அடாப்ட் பண்ணி மாற்றிக்கலாம் இந்த கேரக்டருக்கு, அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபைட்ஸ் பண்ணும்போது ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, எப்படி அந்த இன்ஜுரிஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், எப்படி சண்டை போடலாம், எப்படி சண்டை போட்டால் தியேட்டரில் நாளைக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு லேர்னிங் தான். இன்னைக்கு நான் உட்காந்து இந்த இன்டர்வியூவில் பேசுறது கூட ஒரு லேர்னிங் தான். நேற்று வந்து நான் லைஃப்பில் என்ன அனுபவித்தேன், யாரை சந்தித்தேன், அவங்களுடைய கதைகள் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட் வாஸ் மை ட்ரீம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டரில் போய் நம்ம ஆடியன்ஸோட போய் பார்க்கணுன்றது. சில இடத்துலலாம் மைண்டில் வச்சுருப்போம்ல, இந்த இடத்துல வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. அப்படின்னா நடிச்ச எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்துட்டு பயங்கரமாக ரிவ்யூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து பார்த்த ஒரு ரிவ்யூ வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யார் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது? சத்யம் தியேட்டரில் ஒரு ஷோக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து அபவுட் 45-50 அப்படி இருப்பாங்க. உங்கள் அப்பா பேரை காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப பர்சனலாக இருந்தது. மற்றவங்கலாம் வந்து இந்த சீனில் நல்லா பண்ணியிருக்கீங்க, டீகோட் பண்ணி ஆக்ஷன் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்க சொன்னது வந்து ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஸோ அது ரொம்ப அவங்க சொன்ன இது வந்து இன்னும். ஸோ அதே மாதிரி வந்து ஹிட்லிஸ்ட் படம் வந்து கொடுத்தாச்சு. எங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ தைரியமாக ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எங்களுக்குலாம் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கதை என்ன மாதிரி கதைன்னு நாங்கள் வந்து உங்களை எதிர்பார்க்கலாம்? பயங்கரமான ஆக்ஷனாக இருக்குமா, இல்லை வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 5 சாங் ஃபாரின் சாங் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு தான் ஆசை. பட் ஒரு ரொமான்டிக் காமெடி பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, ஏன்னா அப்போதான் இதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வேரியேஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு.
நல்ல ஆக்ஷன் கதைகள் வந்தாலும் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஓகே, ஜிவிஎம் சார் பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன் அவருடைய பேசுகிற ஸ்டைலாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அவரே பார்த்துட்டு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு, நல்லா பண்ணுறியாடா, நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற, எல்லா படத்துக்கும் இதே மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ ஸ்டோரி, கம் டு மை ஆஃபீஸ், லெட்ஸ் கேட்ச் அப் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஓகே, எங்களுடைய மைண்ட் எல்லாம் வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. ஜிவிஎம் சார் கூட நீங்க விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு பைக் பின்னாடி ஜெர்சி, எஸ் அந்த மாதிரி நாங்க வந்து இமேஜினேஷன் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அவரோட கதைக்கு சூட்டபிளான ஒரு பர்சனா உங்களுடைய பர்சனாலிட்டி இருக்குன்னு நாங்க ஃபீல் பண்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணிருவீங்கல்ல? நடந்தா சந்தோஷம். எனக்கு டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் நடந்தா சந்தோஷம். சூப்பர். ஹிட்லிஸ்ட் மூவி வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஹிட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரப்போஸ் வந்துச்சு? இல்ல, நிறைய டைரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. லிங்குசாமி சார், பாலாஜி சக்சுவேல் சார், சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர், நிறைய பேர், எழில் சார், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. தேசிங் பெரியசாமி சார், இவங்களாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது பெரிய டைரக்டர்ஸோட இன்னும் அமையல, பட் அமைஞ்சா நான் சந்தோஷம் தான். ஓகே சார், படம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். படத்தை தாண்டி வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சினிமானா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சினிமா தாண்டி எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சினிமா சம்பந்தமா எதுவா இருக்கும்? சினிமா சம்பந்தமா, சினிமா டைரக்ஷன். அது கண்டிப்பா இருக்கணுமே. ஆமா, டெஃபினெட்லி ஐடியா இருக்கு. பட் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தேவைப்படுதுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இப்போ இருக்க ஹீரோயின்ஸ்ல இந்த ஹீரோயின் கூட ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா எந்த ஹீரோயின் சொல்வீங்க? ஜான்வி கபூர். என்ன ரீசன்? அவங்க பாலிவுட்ல ஸ்ரீதேவி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்களோட டாட்டர், அண்ட் ஐ லைக் ஹர் ஆக்டிங். ஓகே, சோ அதனால. தமிழ் படமா இல்ல பாலிவுட் படமா? நீங்க கேட்டீங்க, அதனால தான் நான் சேஃபா பாலிவுட்ல இருந்து சொன்னேன் பதில். அப்ப பாலிவுட் தான். ஜான்வி கபூரோட பண்றதா இருந்தா பாலிவுட் தான். ஒருவேளை சப்போஸ் வந்துட்டு ரெண்டு பேர் பண்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிற மாதிரி. பிரேமலு படம் பார்த்தேன், மமிதா பைஜு, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பண்றது. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய படங்கள்ல வந்து சோலோ லீடா பண்ணலான் இருக்கீங்களா, இல்ல வந்துட்டு கூட இன்னொரு லீடி சேர்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே, கதை நல்லா இம்ப்ரெசிவா இருக்கணும், அவ்வளவுதான். ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங். ஓகே, ஆமா, பட் என்ன வந்து ஏதோ ஒரு விதத்துல என் கேரக்டர் பேசப்படணும், நல்ல இம்ப்ரெசிவா இருக்கணும், ஸ்டோரி லைன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே. அப்படி இருந்தா, அப்படி அமைஞ்சா கண்டிப்பா பண்ணுவேன். எனிதிங், ஈவன் as செகண்ட் ஹீரோ and all that. ஓகே, டுவல் ஹீரோ பண்றோம் அப்படின்னா யார் உங்களுக்கு இன்னொரு ஹீரோவா இருந்தா ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்பயா இப்ப இருக்கிற நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ வந்து கவின் இருக்காரு, மணிகண்டன் இருக்காரு, ஹரிஷ் கல்யாண், த்ருவ், நிறைய பேர் இருக்காங்களே. அவங்க எல்லாரோடையும் பண்ணலாம். அர்ஜுன் தாஸ், எல்லாருமே. ஓகே, சோ இந்த படத்துல நீங்க ரீடேக் எடுத்த சீன்னா எதை சொல்லுவீங்க? ரீடேக் எடுத்து அதான் நிறைய ஒரே ஒரு இடம் மட்டும். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டன் சீன்லயோ இன்டென்ஸான சீன்லாம் கிடையாது. பைக் ஓட்டுறது மட்டும் நிறைய ரீடேக் போச்சு. ஏன்னா பைக் ஓட்டுற பிராக்டிஸ் எனக்கு கிடையாது. அப்பா சின்ன வயசுல இருந்து பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பைக்கே ஓட்டுனது இல்லையா சார்? சின்ன வயசுல ஓட்டியிருப்பேன், பட் அந்த பிராக்டிஸ் இல்லை. ஸோ இந்த படத்துக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து பைக் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு அவனுடைய பைக் கொடுத்தான். 3 months பைக்லயே சுத்திட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த படத்துலயே ஒரு பைக் சேஸ் ஒன்று இருந்தது, அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டேக் வாங்கினது அதே ஒரு இடம் தான். திங்க் ஒரு 4th day 5th day ஒரு பொசிஷன்ல வந்து லேண்ட் ஆகணும், ஃபோக்கஸும் புல் பண்ணணும், நடிக்கவும் செய்யணும். நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், இது எல்லாமே பொசிஷன்ல வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கமல் சார் மாதிரி வந்து பாம்பையும் பிடிக்கணும், இதையும் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் ஓகே ஃபைன், ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சு படம் வந்து தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தியேட்டர் விசிட் போயிருப்பீங்க, ஆடியன்ஸோட சேர்ந்து படம் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு சீன்ஸ்க்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அந்த கோழி வெட்டுற சீன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு தோணுச்சு. அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருந்தது. அதே மாதிரி இன்டர்வெல்ல திரும்பி நான் அடிக்கும் போது ஒரு கிளாப்ஸ் வந்தது. ஸோ இந்த 2 இடம் வந்து நினைச்சிருந்தேன் தியேட்டர்ல ஒர்க் ஆகும்னு, அதே மாதிரி தியேட்டர்ல ஒர்க் ஆயிருந்தது அந்த 2 சீன். சூப்பர். அதே மாதிரி நீங்க வந்து ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்பா வந்து எப்பவுமே வந்து ஃபேமிலி சப்ஜெக்டான படங்கள்லாம் எடுத்து பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து கண்டிப்பா அப்பா மாதிரியான ஒரு படங்கள்ல வந்து அப்பா மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட படத்துல வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்ததுண்டா? கண்டிப்பா, இந்த மாதிரி பண்ணா சந்தோஷம். டெஃபினெட்லி அந்த மாதிரி கதைகளும் வந்துட்டு இருக்கு. பட் அது அப்பாவே பண்ணனா சூப்பரா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை.
இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து அப்பா நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னா, நீங்களும் அப்பாவும் சேர்ந்த ஒரு ஃப்ரேம்ல நாங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்பா நடிக்கிறதா? ஷூர். நீங்க அப்பா எப்படி ஓகே சேர்ந்து சொன்னா நடிப்பீங்க? எனக்கு ஆசைதான். அந்த மாதிரி அப்பாவோட நடிக்கிறது எனக்கு ஒரு ஆசைதான். ஏன் இந்த படத்துல இப்போ ஐயோ சொன்னா ரிவீல் ஆயிடும். பட் ஒரு கேரக்டருக்கு வந்து அப்பா நடிக்கிறதா கேட்டிருந்தாங்க. ஓகே. ஓகே. பட் அப்பா வந்து நடிக்கவே மாட்டேன். எனக்கு நாங்க நினைக்கிற சமுத்திரக்கனிக்கு பதிலாவோ அப்படின்ற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். இருக்கலாம். ஆனா சார் நீங்க பயங்கரமா உங்களை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நாங்க அடிச்சு கேட்டா கூட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. ஆமா. சூப்பர். ஸோ அதே மாதிரி சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் சொன்னதே அப்பா அப்படின்னு சொல்லி ஆமா. சொன்னீங்க. ஸோ நீங்க இந்த சீன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் வந்து அப்பா நிறைய ஏதாவது சஜஷன் சொல்லியிருக்காரா? இல்ல அப்பா ஸ்பாட்டுக்கே வரல. அப்படி அந்த அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே டே மட்டும் தான். ஏன்னா என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட். சூப்பர். சூப்பர். என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணனால அப்பா எல்லாரும் கேக் வெட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டைரக்ட் பண்ணது அப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்பாட் பக்கம் வரவே இல்லை அப்பா. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தது தான் அதுக்கப்புறம். ஓகே, மூவி பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா இந்த போர்ஷன் நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்ல அப்பா. எதுவுமே சொல்லல. நல்லா பண்ணியிருக்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா பண்ணியிருக்க, இப்படியே கீப் அப் பண்ணிக்கோ. அப்பா வந்து நிறைய பேச மாட்டாருங்க. So இது மட்டும் சொன்னது. இதுவே அவர் வாயில இருந்து வருது பெரிய விஷயம். நாங்க நினைச்சோம் சார் வந்து விக்ரமன் சார் படம் மாதிரி தான் அவரோட வீடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரிதான். அந்த ஆனா மாதிரி சைலண்டான இருக்கு. ரொம்ப சைலண்டா பாசம் வந்து அவரு வெளிப்படையா காட்ட மாட்டாரு. ஓகே. அவரு பண்ற ஒவ்வொரு செயலும் பாசம் தான். ஸோ அந்த மாதிரி தான் அப்பாவும். ஏன் அந்த சிஎஸ்கே மேட்ச்லயே வந்து ஜடேஜா அந்த ஃபேவரட் சாங் எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை அப்படின்னு சொல்லும் போதே தெரியல இது ஒரு வீடு இல்ல விக்ரமன் சாரோட படம் அப்படின்றது தான். கண்டிப்பா. அப்படிதான் தமிழை தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல படம் பண்ணணும்னு ஆசை? தெலுங்கு டெஃபினெட்லி. தெலுங்குலயும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஹிட் லிஸ்ட். ம். அண்ட் தெலுங்கு இஸ் குட். ஐ லைக் ஹிந்தி வந்து கத்துட்டு இருக்கேன். ஓகே. பட் ஒரு லாங்குவேஜ்ல பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா தெரியணும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே. தெலுங்குல இப்போ வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா தெலுங்கு படங்கள் மாதிரி பண்ணுவீங்களா? காரை ஒரு கையில தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இல்ல அது என்னோட சென்சிபிலிட்டியில மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் தெலுங்குலயும் நல்லா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பாகுபலி, ஆமா. ஜெர்சி எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். ம். கீதா கோவிந்தம் அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. ரியலிஸ்டிக்கா பண்றதுக்கும் அவங்க நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்ப மாறிடுச்சுங்க. இப்ப ட்ரெண்ட் எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க படம் பார்த்துட்டு? நான் வந்து கனிஷ்காவா பார்க்கல, விஜயா பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆமா, நாங்க வந்து இந்த கேள்வியை முன்னாடி கேட்கணும்னு நினைச்சோம். Yes, நீங்க சொன்னதுனால எங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா வந்து இந்த விஜய் அப்படின்ற பேர் வச்சுட்டா நம்ம வந்து சினிமாவில் வந்து ஃபேம் ஆகலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து வெளியில இருக்கு. ஆனா உங்க பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு என்ன காரணம் சார்? நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். எனக்கு வந்து சினிமா வரதுக்கு முன்னாடி அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு டெடிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ விக்ரமன்றது அப்பாவுடைய பேரு, அதுல இருந்து விஐ, ஜெயப்பிரியான்றது அம்மாவுடைய பேரு, அதுல இருந்து ஜேஏஒய். ஸோ விஜய், விஜய் கனிஷ்கா. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு இப்போ? ஒரு 2 ப்ராஜெக்ட் ஸ்டாக்ஸ்ல இருக்கு. அந்த சொன்ன மாதிரி அது ஒரு ரொமான்டிக் காமெடி மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஒரு அட்டெம்ப்ட். இப்போ ஹிட் லிஸ்ட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி அதுவும் ஒன்று. ஸோ 2 ப்ராஜெக்ட் ஸ்டாக்ஸ்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். சூப்பர். கண்டிப்பா ஒரு 6 வருஷ போராட்டம் வந்து நல்லா அடுத்தடுத்த ஹிட் கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் மாபெரும் ஹிட் கொடுக்கணும், சக்சஸ் ஆகணும்னு எங்க டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள். Thank you. தேங்க்யூ Thank ஸோ you. மச் Thank ஃபார் you. கமிங்.